ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் யூடியூப் உறவுகளுக்கும் இனிய ஒரு மதிய வணக்கம். என்னை பற்றி நிறையா சொன்னார் நன்னாரி. அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நானும் இந்த கலைத்துறையில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்துக்காக தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் பாபு வந்து எனக்கு ஒரு 8 வருஷத்து நண்பர். அவர் கஷ்டப்படும் போது இருந்து நானும் இருந்திருக்கேன் கூட. பட் நன்னாரி வினோத் அளவுக்கு நான் இல்லை. ஏன்னா நன்னாரி வினோத்தும் அவரும் ஒரே ஒரு சின்ன கல் தடிக்கு கீழே விழுந்தாலும் தூக்கி விடுற அளவுக்கு நன்னாரி வினோத்து கூட இருப்பாப்புல. இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படம் பேச்சுலர் பார்ட்டின்னு தான் ஃபர்ஸ்ட் டைட்டில். இப்போ இன்ஸ்பெக்டர் சூர்யான்னு இருக்கு. இந்த படம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை தயாரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இதுக்கு ஒரு பெரிய நன்றி கடன் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, நண்பர்களாக கூட்டு முயற்சியில் ஆரம்பித்த இந்த திரைப்படம் இப்போ வந்து ஒரு பெரிய பேனர் கையில் போயிருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ரொடியூசர் வடிவேலன் ஐயாவுக்கும் அதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற அருமை ஐயா சிவசாமி ஐயாவுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதைக்கு சதீஷ் சுரேஷ் பாபு 2 பேரும் தான் இதை வந்து முதல்ல 2 பேரும் இந்த படத்தை இயக்கிறதுக்காக அரும்பாடுபட்டாங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்தது நன்னாரி. திருவண்ணாமலையை பொறுத்தளவுக்கு அண்ணாமலையார் எல்லாருக்கும் எப்படி அனுகிரகம் கொடுக்குறாரோ அதுபோல் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கும் டைரக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் திறம்பட எடிட்டர் நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு, மியூசிக் டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த படத்தை வந்து திரையரங்கில் பாருங்கள். பெரிய பட்ஜெட் படம், சின்ன பட்ஜெட் படம்னு இல்லாமல் ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் கொண்டு போயிட்டு இதை சேர்க்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. திரும்பவும் உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்கிறேன். இந்த படத்தை கொண்டு போய் எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தான். ஏன்னா சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி இயக்குநர்கள் நிறைய பேர் வெளில வராமல் இருக்காங்க. எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்கள நீங்கள் மேலே தூக்கிட்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இங்கே சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இரக்க குணத்திலேயே மிகவும் இரக்க குணம். அது அந்த கடவுளுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கடவுளுக்கு மேலே ஒரு இரக்க குணம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்கிறதா, அவரை குணச்சித்திர நடிகர்னு சொல்கிறதா, இல்லை ஒரு மாமனிதன் சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. கூல் சுரேஷ் அண்ணனை பொறுத்த அளவுக்கு தடுக்கி விழுந்த மனிதனை தூக்கி விடுவதை விட தடுக்கி விழாமல் இருப்பவனை தூக்கி விடுவதற்காக போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். அவரை பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அவர்கிட்ட ஃபோன் காலில் பேசியிருக்கேன். அப்போ பேசும்போதே நான் ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ண போனேன், நீங்கள் பண்ணணும் நான் நண்பா வா நண்பா பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா எந்த ஒரு நடிகனும் வா நண்பான்னு யாரையும் எடுத்த உடனே சொல்ல மாட்டாங்க. வா நண்பான்னு சொன்னார் இல்லையா, அப்போ வந்து அவர் நண்பா தான். இருந்தாலும் கூல் சுரேஷ் அண்ணன் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாஸ்டர் ஸ்டன் மாஸ்டர் சொன்ன மாதிரி அவரை வந்து ஒரு சீஃப் கெஸ்டாகவே பயன்படுத்தாமல் அவர் நிறைய குணச்சித்திர நடிகராகவும் இல்லாமல் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து நல்ல படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு என்னுடைய அடுத்த படம் அவரை வச்சு தான் நான் இயக்க போகிறேன்றதை இந்த மேடையில் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ பாலன் சார் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இன்ஸ்பெக்டர் சூர்யா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்னு சொன்ன உடனே நீங்களாம் நினைப்பீங்க இது ஏதோ ஒரு போலீஸ் சம்மந்தப்பட்ட கதை அப்படின்னு. ஆனால் இதில் போலீஸும் சம்மந்தப்பட்ட கதை. இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த படத்தின் இயக்குனர் சுரேஷ் பாபு அவர்கள் இந்த கதையை தேர்ந்தெடுத்து அவரே கதாநாயகனாக நடித்து இயக்கியும் இருக்கார். ஸோ சுரேஷ் பாபு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தின் கதாநாயகி 3 கதாநாயகின்னு சொன்னாங்க. ஒருத்தங்க மலையாளத்தில் பிஸியாக இருக்காங்க, இன்னொருத்தங்க தெலுங்கில் பிஸியாக இருக்காங்க, இன்னொருத்தங்க தான் இவங்க சோனியா தாஸ். எந்திரிச்சு ஒரு வணக்கம் சொல்லுமா. ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க பிஸி ஆயிடுவாங்க, எழுந்துக்க கூட மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் இப்போவே ஒரு வணக்கம் சொல்லி உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறாங்க. அதே மாதிரி படத்தின் தயாரிப்பாளர் வடிவேலு சார். வடிவேல் சாரை பற்றி இப்போ எல்லாம் அப்படியே எல்லாம் புகழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் ஒரே வார்த்தை தாங்க சொல்கிறேன். உண்மையிலேயே அவரை பார்க்கும்போதே தெரியுது, அந்த வெள்ளை சட்டைக்கு வெள்ளை பேண்ட்டுக்கு உண்மையிலேயே அவருடைய மனதும் வெள்ளையாக தான் இருக்கும்
அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் கருப்பாக இருக்கிறாரு. எனக்கு ஒரு டாக்டர் சொன்னார், சார் கருப்பாக இருக்கிறவங்களோட மனசு வெள்ளையாக தான் சார் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதற்கு உதாரணம் நம்ம வடிவேலு சார் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ கூட பாருங்க, அவர் சிரிக்கும்போது கூட பல்லு கூட வெள்ளையாக தாங்க தெரியுது. இந்த இவர் சிரிச்சாக்க பல்லு மஞ்சளாக இருக்கும், இந்த அவர் சிரிச்சாக்க பல்லு வந்து அந்த அந்த கரை படிஞ்சு அந்த வெத்தல் பாக்கெல்லாம் போடும் அந்த ஒரு கரையாக இருக்கும். ஆனால் வடிவேலு சார் சிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பல்லு எல்லாமே வெள்ளையாக தான் இருக்குது. அது அந்த தம்பி சிரிச்சாக்க பல்லுலாம் கருப்பாக இருக்கும், சொத்த பல்லு, சாக்லேட் தின்றுருப்பாங்க. ஆனால் வடிவேலு சாரோட மனசு மாதிரியே, அவரோட சட்டை பேண்ட்டு மாதிரியே அவரோட மனசும் வெள்ளையாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பேசும்போது வடிவேலு சார் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், இந்த படம் இன்ஸ்பெக்டர் சூர்யா படம் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னென்ன உதவி வேணுமோ அதை நான் பண்ணுவேன்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த படத்தை நான் வெற்றி படமாக ஆக்கிடுவேன் சார். இது வந்து நான் பணத்துக்காக அப்படின்னு சொல்ல வரல, அவரோட குணத்துக்காக சொல்ல வரேன். ஏன்னா இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு நம்ம சிங்கம் சூர்யா தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி PR சிவசாமி சார் அவங்க பேசும்போது ரொம்ப ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதராக பேசிகிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியலில் இருக்காங்களா நான் தெரியல, ஆனால் அவர் பேசும்போது அவர் மனசில் உள்ள வார்த்தைகள், ஏன்னா இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இங்கே வந்து அப்படியே வெளிப்படையாக சொல்லிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் காலையில் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் நல்லா தம் பிடிச்சி பேசினார். நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, எப்படா 1 மணி ஆகும் சோறு போடுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்னை அழைக்கும் போதே சொன்னாங்க, சிவசாமி சார் சொன்னார் இந்த மாதிரி மதியம் விருந்தும் தயார் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கடந்த 3 நாட்களாக இயக்குனர் ரங்கா அவர்கள், சார் காலையில் இத்தனை மணிக்கு நிகழ்ச்சி, இங்கே வந்துருங்க அங்கே வந்துருங்க, இந்த ட்ரெஸ்ஸு போடணும், காஸ்டியூம் வந்து போலீஸ் காஸ்டியூம் வேணும், அது நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை நான் எடுத்துருவா, ஏன்னா இது வந்து இன்னொருத்தரோட படம் அப்படின்னு நினைக்காம என் நண்பனோட படம், சுரேஷ் பாபுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த இயக்குனர் ரங்கா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி க்ரௌடு ஃபண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே இவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது அதை பற்றி கவலைப்படவே தேவை. ஃபர்ஸ்ட் லுக்கே இவ்வளோ க்ரௌடுனா எனக்கு தெரிஞ்சு ஆடியோ ரிலீஸ் வந்து நேரு ஸ்டேடியத்தில் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கூட்டம் வந்து கண்டிப்பாக சேரத்தான் போகுது. ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் காங்கிரஸில் இருக்கீங்களா இல்லை காமராஜரை பர்டிகுலராக சொல்கிறீங்க? ஓ அப்படிங்களா, சூப்பர். சார் விருப்பப்பட்ட மாதிரி காமராஜர் ஹால்லே கூட அதை வச்சிடலாம். அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர் அசால்ட்டு மதுரை, நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே அது சின்ன படமாக இருந்தாலும் சரி பெரிய படமாக இருந்தாலும் சரி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதாவது அவரோட ஃபைட் மட்டும் பேசினா பத்தாது, படமே பேசப்படணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு எறும்பை விட ரொம்ப சுறுசுறுப்பாக அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் இந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டராக வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி மாஸ்டர். அதே மாதிரி நன்னாரி இவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் இல்லையான்னு நான் சொல்லவே இல்லை, ஆனால் இவரே ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டார், இந்த மாதிரி கூல் சுரேஷ் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு வராரு அப்படின்னு. அப்போது அதில் வந்து அவரோட ஆர்வம் தெரிஞ்சுது. ஏன்னா சப்போஸ் நான் வரலப்பா அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தா கூட அவருடைய ஆர்வத்தில் இவர் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்ற ஒரு இயக்கம் அதில் தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணிட்டு தாங்க இருப்பேன். டைரக்டர் சுரேஷ் பாபு சார் பேசும்போது சொன்னாங்க, இது வந்து சின்ன படம்னு. சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்த கூல் சுரேஷுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. நான் மனசு நொந்து போய் சொல்கிறேங்க, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கூல் சுரேஷ் தாங்க சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் தெரியுங்களா? பெரிய படங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு டைரக்டர் மிஸ்கின் சார் இருக்காரு, பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரஞ்சித் சார் இருக்காரு, பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வெற்றிமாறன் சார் இருக்காரு. ஆனா எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு கூல் சுரேஷ் மாதிரி சார் தானங்க சப்போர்ட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, கோடியில பணம் இருந்துச்சுன்னா ஆடியோ ரிலீஸ் அப்போ கூட வெளியில 5 கேரவன் வச்சிருப்பாங்க. ஸ்டேஜில் பாட போற பாடகிக்கு கூட
கேரவன் கொடுத்து அவங்களுக்கு ஒரு காஸ்டியூம் கொடுத்து அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்ற மாதிரி படத்துக்கு இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் வந்திருக்க இந்த கூல் சுரேஷ் தாங்க சப்போர்ட் பண்ணுவான். இப்போ கூட இந்த படத்தோட பேரு இன்ஸ்பெக்டர் சூர்யா. இந்த படத்தோட பேரு இன்ஸ்பெக்டர் சூர்யா. அந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்துல தான் வரணும். என்ன கூப்பிட்ட இந்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த படத்தை பத்தி வெளியில தெரியணும் என்பதற்காக நான் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வந்தேன். நீங்க மிஸ்கின் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா? பா ரஞ்சித் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா? வெற்றிமாறன் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா? வந்து சொல்லுவாங்க, என் மச்சான் கலக்கிட்டான், என் தம்பி ஜெயிச்சுட்டான், இவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு ஸ்டேஜில் பேசுவீங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா மாதிரி படத்தை பத்தி அது வெளியில தெரியாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க பன்னீர் சோடா சாப்பிட்டோன்னுவீங்க, அதுக்கு எல்லாம் கை தட்டுவீங்க. அது உங்களுக்கு பெருமை. ஆனா ரத்தத்தை சிந்தி வடிவேல் சாரோ சுரேஷ் பாபு சாரோ சின்னசாமி சாரோ ஸ்டேஜில் பேசும்போது சொல்றாங்க, இந்த படத்துக்காக நாங்கள் அவ்வளோ உழைச்சோம் அப்படின்னு. அந்த ஹீரோயின் முட்டி போட்டு முட்டியில் ரத்தம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வழியை ஸ்டேஜில் சொல்லுவீங்களா? அதை சொல்ல மாட்டீங்க. பன்னீர் சோடா 1 மணிக்கு வந்துச்சு, 4 மணிக்கு 3 கோலி சோடா வந்துச்சு அப்படின்னு அதை நீங்க பெருமையா சொல்லுவீங்க. இப்ப கூட நான் யாருக்கும் குறை சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரலங்க. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு கை கொடுங்க. சினிமாதான் மூச்சு, சினிமாதான் பேச்சுன்னு இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கை கொடுங்க. நேற்று நைட்ல இருந்து நான் சாப்பிடலங்க. ஏன் தெரியுமா? ரங்கா சொன்னாரு, இயக்குனர் சொன்னாரு, நீங்க வரும்போது இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல வாங்க அப்படின்னு. அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல வரும்போது இன்ஸ்பெக்டர்னா ஒரு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்டா தொப்ப தெரியும். இன்ஸ்பெக்டர்னா இப்படி இருக்கணும் என்பதற்கு தமிழகத்தில் உள்ள இன்ஸ்பெக்டர் எல்லாமே ஒரு உதாரணம். நான் நேற்று நைட்ல இருந்து சாப்பிடலங்க. இது நான் சும்மா வீடியோக்காக மைக்குக்காக பேசல. அப்படி ஒரு கலைஞனாக இருந்து அந்த படத்துக்கு நான் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு அவரு சிவசாமி சார் பேசும்போது கூட அவர் காலையில சாப்பிட்டு வந்திருப்பார், நல்லா தெம்பா பேசினாரு. எனக்கு தெம்பு இல்லைங்க, நேற்று நைட்ல இருந்து சாப்பிடல. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல சாமி, அந்த சாமி சிலை தான் ஒரு முக்கியமான கருவா இருக்கு. அந்த பச்சையம்மனை நம்ம கையால தொட போறோம். அதனால விரதம் இருந்ததான் நினைச்சுக்கிட்டேன். அப்படி உயிர் கொடுக்கிற கலைஞர்கள் இந்த சினிமால இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பயன்படுத்த பாருங்க. இப்ப கூட இந்த நான் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்ல, இந்த படத்தை பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். அடுத்த வாரம் என் நண்பன் சுனில் கண்ணனுக்கு 13ஆம் தேதி கல்யாணம். அவன் ஒரு சமையல் கலைஞன் திருவள்ளூர்ல. அவனோட கல்யாணத்துக்கு போகும்போது அந்த செஃப் ட்ரெஸ்ல தான் போவேன். ஒரு கலைஞனாக அந்த அந்த கலைஞனுக்கான மரியாதை என்னவோ அது வழியா தாங்க நான் பண்ண முடியும். அதனால தயவு செய்து இவன் ஏதோ கூத்தாடி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாதீங்க. ஒரு ஜோக்கரு பப்புனு அப்படின்னு கிண்டல் பண்ணாதீங்க. இப்பவும் சொல்றாங்க, பப்புன்னு சொல்றீங்கல்ல, அந்த பப்புன் ஒரு மேடை நிகழ்ச்சியில அந்த பப்புன் ஹீரோ வரலன்னா அந்த பப்புனால ஹீரோ வேஷம் போட முடியும். அந்த பப்புன் ஹீரோயின் வரலன்னா ஹீரோயின் வேஷம் போட முடியும். ஆனா அந்த மேடையில ஹீரோ ஒரு பப்புன் வேஷம் போட முடியுமா? ஒரு ஹீரோயின் வேஷம் போட முடியுமா? அப்படி எல்லாம் கலந்ததாங்க கலைஞன். அப்படி ஒரு கலைஞன் தான் இந்த ரங்கா, இவரு சுரேஷ், இப்படி பல பேர் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில. சரி, எமோஷனலா ஏன் பேசிக்கிட்டு? அது மட்டும் இல்ல, இந்த படத்துல
குடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை இயக்குனர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. சார், உண்மையிலேயே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க. அதற்கு காரணம் இயக்குனர் சுரேஷ் பாபு மட்டும் இல்ல, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் தான். இன்னைக்கு போதை இல்லாத தமிழகமாக தமிழ்நாட்டை மாற்றிக்கொண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்கள். ஆனா நீங்க அவரோட ஆட்சியை குறை சொல்லணும் என்பதற்காக, கவுக்கணும் என்பதற்காக நீங்க வாலண்டியா ஒரு செல்போன் எடுத்துட்டு போய் ஒயின் ஷாப் வாசல்ல நின்று, என்ன நீ எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குற, என்ன எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்குற அப்படின்னு சொல்லி நீங்க அதே ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் இப்ப சொல்றேங்க, நீங்க சாப்பிடுறீங்கல்ல சோறு, அந்த சோறு வேகறதுக்கு அடுப்பு எரியணும், அந்த அடுப்பு எரியறதுக்கு சிலிண்டர் வாங்கணும், அந்த சிலிண்டர் வாங்குறதுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. 50 rupees 50 ரூபா வாங்குறாங்க சிலிண்டருக்கு. எடுத்துட்டு வந்து போட்டாங்க. அதை பத்தி இது வரைக்கும் யாருன்னா வீடியோ போட்டிருப்பீங்களா? சாப்பிடுற சோறு, அந்த சோறுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஆனால் நீங்க குடிச்சு உங்க கிட்னி ஃபெயிலியரா போறதுக்கு, சாவுறதுக்கு, அதுக்கு நீங்க 10 ரூபா கொடுக்குறோம் 20 ரூபா கொடுக்காத வீடியோ போட்டு வர காட்டுறீங்களே. இது எந்த தங்கச்சி தட்டுக்கு தங்கச்சி, அந்த தங்கச்சி கை தட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த குடும்பம் நடத்துற சூழ்நிலை என்னன்னு தெரியும். ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா வாங்கும்போது அந்த 50 ரூபாயோட அருமை என்னன்ற அந்த தங்கச்சிக்கு தெரியும். ஆனால் ஒயின் ஷாப்ல போய் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு, அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு அதை ஒரு வீடியோ போட்டு நீங்க பிரபலமா பண்றீங்களா? இப்போ சொல்றேன், எந்த கொம்பன் நினைச்சாலும் தாவேக ஆட்சியை, விஜய் சாரோட ஆட்சி யாருமே தடுக்க முடியாதுங்க. அதற்கு உதாரணம் இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா. இன்ஸ்பெக்டர் சூர்யா இந்த படம் எனக்கு வந்து சில ஷாட்லாம் வந்து இயக்குனர் சுரேஷ் பாபு வந்து காமிச்சாரு போன்ல. வருகின்ற 23ஆம் தேதி அன்னைக்கு எப்படி ஜனநாயகன் படத்துல விஜய் சார் போலீஸ் கெட்டப்பு போட்டு தீய சக்தி எப்படி தூய சக்தியை மாத்துறாரோ, அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்திலையும் சுரேஷ் பாபு அவர்கள் தீய சக்தியை தூய சக்தியை மாற்றுவாரு. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். எமோஷனல் ஆகணும்னு நினைக்கிறேன். எனிவே, இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல வந்து இப்ப எப்படி பாஷா படத்துல நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற ஒரு வசனம் இருக்குமோ, அதே மாதிரி இந்த படத்திலையும் ஒரு வசனம் கண்டிப்பாக அது ஹிட் ஆயிட்டே இருக்கணும். அது சிலையை கொடுப்பா எங்க சுரேஷ் பாபு சார், இங்க வாங்க வாங்க வாங்க, டக்குன்னு வாங்க, பசிக்குது. யார் அந்த தீய சக்தி? இந்த படத்துல இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்துல சுரேஷ் பாபு அவர்கள் இந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்துல இந்த சிலை கடத்தல் இதை பத்தி தான் ஒரு கதை சொல்லியிருக்காரு. இவருக்கு இந்த நேரத்தில் இந்த சிலையை பரிசாக கொடுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல ஒரு சிறப்பான வசனம் ஒன்று இருக்கு. அதை நான் சொல்றதை விட கதாநாயகன் சுரேஷ் பாபு அவர்கள் சொன்னா நல்லா இருக்கும். நீங்க சொன்னா தப்பு பண்ற எவனா இருந்தாலும் இந்த சூர்யாவோட பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் இந்த சூர்யாவோட பார்வையிலிருந்து தப்பவே முடியாது. சூப்பர் சூப்பர். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த ஊடகங்கள் தான் இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட சின்ன விஷயங்கள் தான். எங்களை வந்து மாமா சொன்ன மாதிரி கூப்பிட்டாரு சுரேஷ் தம்பி. நாங்கள் சினிமாவில் எங்களுக்கு செட் ஆகாதுப்பா, நிறைய தொழில் பண்ணுறோம் அப்படின்னா. ஆனால் அவர் நம்பி ஏன்னா வேற ஒருத்தரை நம்பி தான் இதில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் 4 பேர், நன்னாரி வினோத்து, அவர் மொத்தம் 4 பேர் தான். அப்போ நடராஜ் சார் கூட இருந்தார். பூஜைக்கு தான் நாங்கள் போனோம்.
அவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே இங்கே பாதி கால்வாசி படம் வந்துச்சு நினைக்கிறேன். ஒரு 25-30% படம் வந்தது எடுத்தது வந்து அவர் விலகி போயிட்டார். அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவரும் பண்ணணுன்னாரு. அதே மாதிரி இது தம்பி வந்து நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற வெறி அவருக்காக முழுக்க நான் உண்மையை சொன்னால் நம்ம டைரக்டருக்காக தான் நாங்கள் அதில் வந்தோம். உண்மையான விஷயம் அதுதான். அதனால் அதுக்கப்புறம் நான் சந்தோஷ் ஏற்கனவே வந்து எனக்கு கோயிலுக்கு ஒரு 3 சாங் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் யார் மியூசிக் டைரக்டர்னு கேட்டேன். பூவரசனையும் கூப்பிட்டு ஒரு சாங் இங்கே பண்ணி கொடுப்பேன். எனக்கு கோயிலுக்கு 3 சாங் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த கதையை கேட்ட உடனே என்னென்னா நிஜமாகவே எனக்கே நடந்த மாதிரி இருந்தது. அந்த ஸ்டோரி, கோயில் ஸ்டோரி வந்து ஒரிஜினலாக நான் கோயில் கட்டி அந்த இடத்துல என்னை கட்ட விடாமல் 8 வருஷம் கழிச்சு தான் திரும்பி அதை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணேன். ஒரு 3-4 கோடி ஆச்சு. அதே மாதிரி இருந்தது, அதுவும் பிடிச்சிருந்தது. இது மட்டும் இல்லாமல் இதில் நடித்த நடிகர்கள் இந்த ரிவ்யூ பார்க்கும்போது பெஸ்ட்டு ஆக்டர்னா உண்மையை சொன்ன இந்த பாப்பா தான். ஏன்னா பக்கா அந்த சீன் வந்தாவே அழுகிற மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மாஸ்டர் கூட நிறைய சண்டை போட்டிருக்காரு. ஏன்னா மாஸ்டர் சொல்லனா கோச்சிக்குவார். அவர் அந்த ஃபைட் சீனில் இருக்கார். அண்ணனும் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, அங்கே நிறைய பேர் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அனைத்து நண்பர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு கடுகு தான். இது முழு வேலையும் பார்த்தது தலைவர் தான். நான் பணம் கொடுத்தது மட்டும்தான். நான் மற்ற வேலைக்கெல்லாம் நான் போகல. நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு. முழு நேரம் அங்கேயே உட்காந்து வேலை செய்கிறது. நான் கொஞ்சம் ஜாலியான ஆள், நான் போயிடுவேன். அவர் தான் முழு வேலையும் பார்த்துருக்காரு. இந்த பெருமை எல்லாம் அவருக்கு தான் சேரணும். இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு இன்னும் நான் என்ன செய்யணுன்றது அவங்க சொன்னாங்கன்னா அதை நான் செஞ்சிருவேன். அதேமாரி ஆடியோ லான்ச்சுக்கு செலிபிரிட்டி வர வைக்கிறேன்னு இருக்காரு. அதையும் நான் 2-3 ட்ரிப் பேசியிருக்கேன். அதையும் வர வச்சிருவோம். இந்த மீடியா நண்பர்கள் தயவு செய்து உங்கள் அளவுக்கு எவ்வளோ எஃபெக்ட் போட்டு எங்களை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றி கொடுக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் எனது பணிவான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் தயாராகுவதற்கு எவ்வளவு கடினம், எவ்வளவு உழைப்பு என்பதை, அதாவது இயக்குனர் மற்றும் மேனேஜர், இதில் நடித்த நடிகர்கள், ப்ரொடியூசர், இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ தெரியாது தெரியல. கண்கூடாக நான் பார்த்த விஷயங்கள், கண்கூடாக நான் களத்திலே நின்று பார்த்த விஷயங்கள் நிறைய. ஏன்னா இந்த படத்தை எடுக்கிறதுக்கு பட்ட கஷ்டத்தை வச்சு 4 திரைப்படங்கள் எடுக்கலாம். 4 திரைப்படங்கள் எடுத்தா கூட அதுக்கப்புறம் கண்டினியூட்டி தேவைப்படும். அந்த அளவுக்கு கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பேரே வந்து கீழே சப்டைட்டிலாக இருக்கிற பேச்சுலர் பார்ட்டி. அந்த படம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் எடுக்கணுங்கிற ஒரு லட்சிய வெறியோடு ஒரு 4 நண்பர்கள் வந்து எங்கள்கிட்ட பேசினாங்க. பேசும்போது எங்களுக்கு சினிமா ஐடியா இல்லை, எங்களுக்கு சினிமாவுக்கு ரொம்ப தூரம், எங்களுக்கு ஒன்றும் அதில் இல்லை, உங்களுக்கு எதோ நாங்கள் சின்னதாக சப்போர்ட் பண்ண சொல்லி ஒரு 2 லட்ச ரூபா ஒரு கேமராவுக்கு சப்போர்ட் பண்ணுற சொல்லி அந்த உத்தரவாதம் மட்டும்தான் கொடுத்தோம். அப்போ பூஜை போடுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ பூஜை போடுறதுக்கு போகும்போது அந்த இடத்துல அன்னைக்கே நாங்கள் வந்து தயாரிப்புக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு கோயில், அதுவும் அண்ணாமலையார் கோயில் வாசலில் ஒரு கடையில் சாப்பிட்டோம். சாப்பிட்டு எல்லாம் வெளியில் வரதுக்குள்ளே எங்களுடைய தயாரிப்பாளர், என்னுடைய மாப்பிள்ளை, உடனே எவ்வளோ பில் ஆச்சுன்னு சொல்லி அவர் வாங்கி அந்த பில்லை செட் பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த அண்ணாமலையார் எழுதி வைத்திருப்பாரோ தெரியல, திருவண்ணாமலை மாவட்ட மண்ணில் பிறந்த ஒருவரால் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் எடுக்கக்கூடிய திரைப்படம், இந்த படம் உருவாக வேண்டும். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இதில் வந்து இந்த படத்தில் வந்த கதை, ஏன்னா இந்த கதை எழுதும்போது என்ன நினைச்சு எழுதுனாங்களோ தெரியல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40% உண்மை கதை, 40% உண்மை கதை. ஏன்னா நான் இந்த படத்தினுடைய பிரிவு பார்த்ததே ஒரு, அதாவது இன்னைக்கு பார்ப்பேன், திருப்பி சாயந்தரம் பார்ப்பேன், நாளைக்கு பார்ப்பேன், கிட்டத்தட்ட 10 ட்ரிப் பார்த்துட்டேன். போர் அடிக்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
கடைசியாக அது சில வேலைகள்லாம் பண்ணி அதில் இதெல்லாம் வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி அது மாற்றி வச்சுருக்காங்க. அதே போல் இந்த படம் உருவாவதற்கு 2 லட்ச ரூபா வச்சு பண்ண முடியுமா? தெரியாது. அப்போ உள்ளே வந்த பிறகு தான், நான் வேடிக்கை வைக்க வந்த பிறகு தான், அதாவது இந்த தம்பி ஜெயராமன் போலீஸ் கேரக்டர், அவர் எடுத்து அந்த நுழைக்க விட்டு அவர் நடிக்கும்போது ஏன்னா நான் நடிக்கிறது சரியா இருக்கணும்னு வானார் கூப்பிடுவார். பார்க்கும்போது அந்த இடத்துல பட்ட வேதனைகளை நான் பார்த்தேன், பட்ட கஷ்டங்களை நான் பார்த்தேன். அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் இந்த ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய இடத்துல இவர்களை உயர்த்துவதற்காக ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தி வருகிறோம். ஆனால் இதுவும் ஒரு கஷ்டம்தான் என்று என்னுடைய மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன். என்ன மாமா, சினிமாவுக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரமாச்சு, எப்படி மாமான்னாரு. அப்புறம் சொன்ன கதையை சொன்னோம். சரி மாமா பண்ணலான்னாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நடராஜ் சார் எல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தோடு தங்கு விடுதி இருக்கு, தங்கு விடுதி இருக்கு. அதுல வந்து கணக்கு வழக்கு பார்த்தா எங்கே போகும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதில் அந்த பசங்க வளர்றாங்க, வளரட்டும் சொல்லி அதாவது பெரிய மனசுத்தன்மை கொடுத்தும் மற்ற சில உதவிகளும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ தேவேந்திர சாரு, சேட்டு சாரு இவங்கெல்லாம் வந்து அன்னைக்கு கிரவுட் பண்ணா கொஞ்சம் கொடுத்து, இன்னும் அதாவது நம்ம நன்னாரி வினோத் மூலமா நிறைய பேர் இதில் நடிச்சவங்களும் சரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி சாப்பாடு வேணும் இல்லையா, அந்த பாப்பா வந்திருக்காங்க பாருங்க, இந்த சதீஷோட மனைவி, அவங்களுடைய உடம்பை பாருங்க. அத்தனை பேர்த்து வீட்டில் இருக்கணும், அவங்க சமைச்சு அந்த சாப்பாடை வந்து கொடுக்கணும், வீட்டில இருந்து எடுத்து கொடுக்கணும். அந்த சாப்பாடு சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க உடல்நல சதியில் உடல்நல பாதிப்பு, அந்த நேரத்திலையும் சமைச்சு கொடுத்து அதெல்லாம் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த வீட்டில் நான் வேடிக்கை பார்க்கும்போது ஒரு நேரம் சாப்பிட போகிறேன். அப்போ அந்த அவங்க சமைச்ச சாப்பாடை நான் என் கையால் சாப்பிட்ருக்கேன். அது அவங்களுடைய கஷ்டங்களை பார்த்துருக்கேன், அந்த இடத்துல வேதனைகளை பார்த்துருக்கேன். அந்த வேதனைகள் எல்லாத்தையும் உருவாக்கி தான் இந்த பிரபஞ்சம். ஏதாவது என்னுடைய மாப்பிள்ளை என்னன்னா, ஒரு கொடி ஒரு கம்பத்தில் பறக்குது, அந்த கொடி பறப்பதற்கு என்ன அவசியம்? அந்த கொடி பறக்கணும். அந்த கொடிகள் தான் இந்த படத்தில் நடித்திருக்கிற கதாநாயகன், இயக்குனர்கள், மியூசிக் டைரக்டர் இவங்கெல்லாம். அந்த கொடி வீசி பறக்கிறதுக்கு அவங்க பறக்கணும்னா காற்று அதிகமாக அடிக்கணும். ஆனால் அந்த கொடியை ஏற்றி விடுற கம்பமாகவும் அந்த நூலாகவும் என்னுடைய மாப்பிள்ளை என்னுடைய வார்த்தையை கேட்டு இந்த இடத்துல இந்த படத்தை தயாரிக்க வந்தார். அப்ப எதுக்கு காசுன்னு கேட்க மாட்டாரு, மாப்பிள்ளை பணம் வேணும் எதுக்குன்னு கேட்க மாட்டார், எவ்வளவு வேணும் பாரு, என்கிட்ட இன்னைக்கு இருக்கு, இல்லை நாளைக்கு வந்து வாங்கிக்க, இந்த வார்த்தை தான் அவருமே தவிர வேற எது வராது. ஏன்னா இதுல எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கு அவருக்கு தெரியாது, கேட்கும் போதெல்லாம் கொடுத்தாரு. ஆனா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிருக்கு, இந்த படத்தை வந்து ஒரு அழகா ஒரு பிரம்மாண்டமா இந்த அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேனரே தெரியும், என்னடா ஒரு செலவு வச்சிருக்காரு, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வச்சிருக்காரு. இதுல என்ன வேணும், விவசாயம் வேணுமா, விவசாயம் இருக்கு, போதை பழக்கத்தை ஒழிக்கிற போதை பழக்கம் வேணுமா, போதை பழக்கம் இருக்கு. ஒரு இளைஞர்கள் எப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் இதுதான் நடக்கும் என்பது இந்த கதை சொல்லுது. இளைஞர்களை மாற்றி திருத்துவதற்காக நான் சொன்னார், டைரக்டர் சொன்னார், நான் ஒரு கிணறு வெட்டக்கூடிய சமுதாயத்தில் பிறந்து இந்த அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். உண்மையால் அதுதான் அதான் விவசாயிகளின் முதல் எலும்பு, அதாவது விவசாயத்தை கட்டி காப்பது. அது இன்றைக்கு பிளாட் அதாவது ரியல் எஸ்டேட் மூலமாக அழித்து வருகிறார்கள், அதை அழிக்கக்கூடாது என்பதற்கான கதை இதில் இருக்கிறது. அது எப்படி அழிக்கப்படுகிறது, எப்படி இருக்கிறது, அது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, ஆன்மீக கதை இதில் இருக்கு. அதாவது சண்டை பயிற்சி, அந்த சண்டை பயிற்சியை பார்க்கும்போது சர்வீஸ் சண்டைக்கு தான் நான் அந்த இதில் வந்து நான் அவருடைய அதாவது அவர் போறார் இல்லையா, அந்த இடத்துல அவருக்கு எதிராக ஒரு வில்லன் கேரக்டர்ல நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த இடத்துல மீசராஜேந்திரன் அவர்களை கொண்டு வந்து வச்சோம். அந்த இடத்துல மீசராஜேந்திரன் அவர்களை கொண்டு வந்து வச்சோம். ஏன்னா அந்த இடத்துல வைக்கும் போது ஃபைட் என்ன பார்த்தீங்கன்னா அருமையான ஃபைட். ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க. அப்புறம் இன்னும் என்ன சொன்னேன், இந்த மாதிரி போலீஸ் ஸ்டோரி வருது, இதெல்லாம் சண்டை வேணும்ட்டு கிரெயின் வச்சு அந்த கிரெயினுக்கெல்லாம் நம்ம தேவேந்திர ஐயா 2-3 நாள் அந்த கிரெயின் அங்கேயே நிறுத்திருந்தாரு. கிரெயின்லாம் வச்சு அந்த ஃபைட் அதை பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன பட்ஜெட் சின்ன படம் சொன்ன டேரக்டர் எனக்கு கோவம் வந்துச்சு. நெசமா கீழே கேட்கும்போது இதோட கிரேன் இத்தனை வச்சோம், கேரவன் இத்தனை வச்சோம், இத்தனை ஆர்டிஸ்ட் போட்டுருக்கலாம், இவ்வளவு இது பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, நிறைய சினிமா படத்தில் என்ன பண்ணுவாங்க, தேங்காய் பொம்மை இருக்கும், அந்த இடத்துல ஜூஸ் கடை வந்து பொம்மையா இருக்கும், பூ கடை பொம்மையா இருக்கும், அங்க வைக்கிற பொருளை வந்து யாரும் தொட முடியாது. எங்களுடைய தயாரிப்பாளர் என்ன திரும்ப செஞ்சாரு, இந்த இடத்துல நடிக்கக்கூடிய அத்தனை பேர் வந்து எள்ளி கடையில் குடிச்சுக்கலாம், எள்ளி வந்து சொந்த மரத்துல இருந்து விட்டு போட்டாரு.
கரும்பு ஜூஸ் வந்து அந்த இடத்துல கரும்பு சொந்த தோட்டத்திலிருந்து வெட்டி போட்டு கரும்பு ஜூஸ் போட்டு வரவங்களுக்கு பூரா குடுன்னு சொன்னாரு. என்ன இன்னைக்கு அதுதான் சொல்றேன், இறைக்கிற கிணறு வத்தவே வத்தாது. அந்த இறைக்கிற கிணறு தான் என்னுடைய மாப்பிள்ளை. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அதாவது இந்த படத்துடைய கதையில வரக்கூடிய அந்த ஆலயம் சிலை அது மொத்தமா 2-3 கோடி ரூபாய் போட்டு கோயிலை கட்டி அந்த கோயிலுடைய செட்டு நிறைய படத்தில் செட்டு போட்டு எடுப்பாங்க. இது லைவ் கோயில், லைவ் விவசாய நிலம், லைவா வந்து பாத்தீங்கன்னா குடியார பசங்க எல்லாமே இதுல இருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் திருத்தக்கூடிய இந்த சமூகத்துக்கு தேவையான படம் இது. வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தாங்கன்னா எத்தனை படம் சண்டை போட்டு கண்ணு எடுத்து சுடுறது எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க. இதுல பார்க்கும்போது எப்படியா இருந்தாலும் ஒரு 20% மக்கள் திருந்தி தன்னுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்து வாழக்கூடிய திரைப்படமாக அமையும் என்பது. ஏன்னா என்னோட கதை எழுதுற மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல நின்று களத்தில் நின்று டீ காப்பி எடுத்து கொடுத்து சாப்பாடு எடுத்து கொடுத்து சாப்பாடு குறை வைக்க மாட்டோம். ப்ரொடியூசர் சொல்லுவாரு எதுக்கு குறை வைக்காம சாப்பாடு என்ன கேட்கறாங்களோ வாங்கி கொடுப்போம். கடையில் ஹோட்டலில் விட்டுருவோம், நீங்க சாப்பிட்டாங்க நான் பில்லு கட்டிக்கிறோமோ. அந்த மாதிரி இப்போ சிங்கராஜ் சார் சொன்னார் பாருங்க, கடைசியாக அந்த மாதிரி தான் எங்களுடைய இது. ஆனால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய படமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேசலாம், எல்லாருக்கும் பசிக்கும். இன்னும் நம்ம கூ சுரேஷ் சார் அவருடைய இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சில விஷயம் பேசுவார், அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுவார். ஏன்னா இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணி பெரிய அளவில் கொண்டு போகணுங்கிறதுக்கு எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும். அதே போல் என்னுடைய மகன் விமல்ராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை பற்றி தெரிஞ்சவர் எனக்கு தெரியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று டைரக்டர்கிட்ட மற்ற படக்குழு சொன்னார். அதெல்லாம் மாற்றி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதாக பார்த்தீங்கன்னா இப்போ கணேஷ் சார் இருக்காரு, அவருடைய இதை பற்றி சொல்லணும். ஒரு இடத்துல தான் வருவார். இது பார்த்தீங்கன்னா நான் 50 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு சினிமா பார்த்த ஃபீல் வந்துச்சு. அவர் வயசை கேட்கும்போது ஒரு 50 அவர் வந்து சும்மா சிங்கராஜ் சாரோட வந்தார். அந்த படத்தில் ஒரு வாய்ஸ் இருக்கு, அந்த ஒரு பஞ்சாயத்து வாய்ஸ். அது பார்த்தீங்கன்னா அது அந்த படத்துக்கே ஒரு பெரிய மெருகேற்றி இருக்கக்கூடிய வாய்ஸா இருக்கு. அது 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இது வாய்ஸ், அந்த டோனு, அந்த இதெல்லாம் இருக்கு. அதே போல சகோதரி அவங்க ஒரு பண்ணியிருக்காங்க பாருங்க, அது நான் சொல்லக்கூடாது, ஏன்னா கதையை சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஒரு மொட்டை வெயில்ல முட்டியை போட்டுலாம் மலை மேல நடந்திருக்காங்க, ஏறி இருக்காங்க. இது போன்ற முட்டி போட்டுக்கிட்டு அப்போ ஒரு முட்டி போட்டுக்கிட்டு ரியலா ஏறும்போது எப்படி இருக்கும்? இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரியலா பண்ணதுதான். இப்போ ஏன் சண்டை பயிற்சியில் சுரேஷ் பாபு சார் இது பண்ணும்போது ரியலா அந்த பாட்டில் உடைச்சி கையை குத்திடுச்சு, கையை வெட்டி பிடிச்சி ரியலா வெட்டி பிடிச்சி. அதே போல வந்து நம்ம மூர்த்தி இன்ஸ்பெக்டர் அவருக்கு ரியலான அடின்னா 4 நாள் ஏந்திரிக்க முடியாது. அடி எப்படி பட்டுச்சு அவருக்குலாம். அந்த அதாவது சண்டை வில்லனா இருக்கிற பசங்களும் அடி. அது மாதிரி மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சமரசமே இல்லை. எனக்கு இப்படி வரணும்னா இப்படி வரணும் சண்டை அப்படின்னா அதான் சொன்னேன். சின்ன படங்கிறாங்க, இது வந்து எனக்கு சின்ன படம்னா இது எப்படி தெரியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷனுடைய நடிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அவர் வந்து லவ் பர்சன், இவர் வந்து கிரைம் பர்சன், அவ்வளோதான். இதில் வந்து கதையை சொல்லிட்டோம்னா அப்புறம் ஏதாவது என்ன நடப்பாங்க அது தெரியல. அது ஏன்னா படம் ஏன்னா எங்களுக்கு புதுசு சினிமா, அப்போ வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கு. ஆனால் இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும். அதே போல இந்த படத்தினுடைய அதாவது துவக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய துவக்கமே ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி தரக்கூடிய அளவுக்கு தான் இந்த படம் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து இதுக்கு வந்து ஒரு சப்போர்டரு, அதாவது ஒருங்கிணைப்பாளர் தான். இதுக்கு எல்லாமே பச்சையம்மன் மறு உருவத்தில் இங்க மேடையில் அமர்ந்து இருக்கிற என்னுடைய மாப்பிள்ளை டாக்டர் வடிவேலன் தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை பெரிய லெவலில் எடுத்துட்டு போக போறாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன படமா இருந்தாலும் கூப்பிட்ட வார்த்தைக்கு இத்தனை பத்திரிகை நண்பர்கள், யூடியூப் சேனல், பத்திரிகை செய்தியாளர்கள் எல்லாரும் வந்து இந்த ஒரு சின்ன படத்தை ஊக்குவிக்கணும் வந்திருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த
உங்கள் பொற்பாதங்களை தொட்டு நான் வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டீம்ல இருந்து வந்த எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு எல்லாருக்கும். அதை விட்டுட்டு நம்ம இந்த படத்துக்காக வரணும், இந்த படத்துக்காக வந்து நிக்கணும்னு சொல்லிட்டு வந்த உங்க எல்லாருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற விஐபிஸ், குறிப்பா நம்ம கூல் சுரேஷ் சார் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு கிளாப் பண்ணிடலாம். இன்னைக்கு அவர் தான் இன்ஸ்பெக்டர் சூர்யா. ஆக்சுவலா அவரும் ஷூட்டிங் விட்டுட்டு தான் வந்திருக்காரு. நம்ம கூட்ட வார்த்தை ஒரு சின்ன படம் அப்படி நினைக்காம நம்ம கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தைக்கு நமக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்து நம்ம மேடையில் உட்காந்து ஒரு இன்ஸ்பெக்டர் சூர்யாவா வந்து உட்காந்து நம்ம இந்த ஸ்டேஜையே பெருமைப்படுத்தியிருக்காரு. எனக்கு அவர்கிட்ட எவ்வளோ நன்றியை சொன்னாலும் தகாது. அடுத்தது இந்த படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னா விவசாயம். விவசாயம் இல்லைன்னா நாடு கிடையாது. அந்த விவசாயத்துக்கு ஒரு முதுகெலும்பு அப்படின்னு சொன்னா தண்ணி. தண்ணி தான். தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. அந்த தண்ணியை உருவாக்குற கிணத்து வேலை செய்யற சாதாரண ஒரு வீட்டில இருந்து வந்தவன் தான் நான். ஸோ நிறைய தொழில் செய்யற மக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. அதில் குறிப்பா இந்த கிணத்து வேலை செய்யறவங்க பத்தி பெருசா எந்த பத்திரிகையிலும் எந்த நியூஸ் யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க பெருசா. ஏன்னா ஒரு விவசாயிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, விவசாயி தற்கொலை பண்ணிட்டா, கடன் கட்ட முடியாம தற்கொலை பண்ணிட்டாங்க, இல்ல ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா அது பெரிய நியூஸா வரும், இல்ல மத்த எதுலான வரும். பட் கிணத்து வேலை செய்யறப்பையும் நிறைய ஆபத்து வருது. அதுல எல்லாம் விழுந்து நிறைய பேர் இறந்து இருக்கிறாங்க. அவங்கள பத்தி பெருசா இங்க தெரியாது. அப்போ நான் இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு வீடு கிடையாது. நாங்க நாடோடிகள் மாதிரி எங்க கிணத்து வேலை கிடைக்குதோ அங்க ஒரு குடிசை போட்டு அங்க உட்காந்து நாங்க வேலை செஞ்சுட்டு அப்பா அம்மா தாத்தா இப்படிதான் இருந்தாங்க. நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடையாது. அப்படியே எங்க வேலை செய்தோ அப்படியே போயிட்டே இருப்போம். நாங்க எனக்கு கருத்து தெரிஞ்சு மாட்டு கொட்டாயில உட்காந்துட்டு பக்கத்துல மாடு சாணம் ஸ்மெல் இருக்கும், பக்கத்துலயே உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். நாங்க வீடு கிடையாது அப்போ. ஆனா அப்பா வந்து கஷ்டப்பட்டு நாம தான் இப்படி இருக்கோம், நம்ம சந்ததியோட இது முடிஞ்சிடணும், இதுக்கப்புறம் வந்து நம்ம புள்ள வந்து கிணத்து வேலை செய்யக்கூடாதுன்னு அப்பா நினைச்சாரு. அப்பா சொன்ன வார்த்தைய அம்மா தான் சாதிச்சு காட்டினாங்க. என்னை படிக்க வச்சாங்க. முதல்ல எங்க ஆளுங்கள்ல 10வது படிச்ச ஆள் நான் தான். 10வது படிச்ச ஆள் நான் தான். அப்பா சொல்லிட்டு அப்பா சாமி கிட்ட போயிட்டாரு. 22 வருஷம் ஆகுது. அப்பா சொன்ன வார்த்தைய புள்ளைய நல்லா படிக்க வச்சு கிணத்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொன்ன வார்த்தைய அம்மா வந்து ஒரு தாய் தான் இருந்து இது எல்லாத்தையும் சாதிச்சு காட்டுங்க. ஒரே ஒரு பெண்மணி தான், சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது. படிக்க வச்சு 10வதுல ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் நான் ஆக்சுவலா. அதுக்கு மேல ஆனா படிக்க முடியல, குடும்ப சூழ்நிலை படிக்க முடியல. ஒரு படிக்கணும்னா ஒரு இடத்துல தாங்கணும். இப்ப நாடோடிகள் படிக்க முடியாது, ஒரு ஊரா போயிட்டே இருப்பாங்க. பட் படிக்கணும்னா ஒரு வீடு எடுக்கணும். வீடு எடுக்கணும்னா ஒரு ஸ்கூல் இருக்கிற இடமா பார்க்கணும். அப்போ பவித்ரன்ற கிராமத்துல அங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறதால ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு அப்பா. அந்த வீட்டுல இருந்து தான் படிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஷாப் ஸ்டுடியோ வச்சேன். அப்புறம் எனக்கு டான்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். நிறைய ஸ்கூலுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன். அதுக்கப்புறம் படிப்படியா நான் டான்ஸ் பண்றதை பார்த்து நிறைய வாய்ப்பு வந்துச்சு. நிறைய ஸ்கூல்ல வந்து டான்ஸ் கற்றுக் கொடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க ஏன் சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு சினிமாவில் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு இருந்தேன். பட் நிறைய பேருடைய உந்துதல் காரணமா நான் வந்து சினிமாவில் வந்து 2016 அடங்கா பசங்கன்னு ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிட்டு ஒரு கதை சொன்ன. அப்போ அவர் கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க நடிக்க வந்திருக்கீங்க, நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, டைரக்ஷனா என்ன தெரியுமான்னு கேட்டாரு. அந்த கேட்ட ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு இந்த படத்தை உருவாக்கிச்சு. ஏன்னா 4 பேர் நம்மளை பாராட்டினா கூட வளர முடியாது, ஒரு நெகட்டிவால தான் நம்மள மேல வர முடியும்.
ஏன்னா பிளஸ் மைனஸ் சேர்ந்தாதான் பல்ப் எரியும். பிளஸ் மட்டும் ஃபுல்லா இருந்தா 99% இருந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவ் கீழே இருந்து எடுத்தாதான் லைட் எரியும். அப்போ நிறைய ரிஜெக்ஷன். ஏன்னா நான் ஒரு சின்ன கிராமத்துல இருக்கேன். கிராமத்துல இருந்து இவன் எப்படி படம் பண்ணுவான் பார்த்தலாம். திருவண்ணாமலையில எனக்கு நிறைய போட்டி, இவன் வரக்கூடாது, எவ்வளவு அழுத்தம், இவன் எப்படி படம் பண்ணிடுவான் பார்த்தலாம். நிறைய பேர் நம்ம கூட இருந்துட்டு நிறைய பேர் குழி பரப்பாங்க, இவன் பண்ணக்கூடாது. நம்ம சிட்டியில இருக்கோம், சிட்டில இருந்து நாம படம் பண்ணணும், இவன் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம். அதுக்கு எனக்கு கூடயா இருந்த என்னுடைய ஆர்வ நண்பன் நன்னாரி வினோத்தை வந்து இங்க நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க ஆக்சுவலா ஷார்ட் பிலிம் பண்ணோம். ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு நிறைய ஃபெஸ்டிவல்ல போயிட்டு நிறைய அவார்டு வாங்கினோம். அப்ப நான் சொன்னேன், ஷார்ட் பிலிம் இப்படிதான் நின்றுட்டு ஒரு ஸ்டேஜ்ல சொன்னேன், எனக்கு நன்னாரி வினோத் என் நண்பன் மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் படத்தை எடுத்து காட்டுறேன்னு சொன்னேன். ஷார்ட் பிலிம் இப்பவும் நான் யூடியூப்ல சர்ச் பண்ணா இருக்கும். இன்னைக்கு இப்பவும் கூட நிக்கிறேன். ஆனா எங்க 2 பேர் பிரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் முயற்சி பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. இப்பவும் நாங்க நிக்கிறோம். நேத்து 12-1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரமே எங்களுக்கு தூக்கம் இல்லை. எனக்கும் உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிட்டு இப்ப கூட என்னால பேச முடியல, தலைவலி. ஒரு வாரமா நாங்க 2 பேருமே கஷ்டப்பட்டுட்டு தூக்கம் இல்லை. இந்த ப்ரோக்ராம் ரெடி பண்றதுக்கு ஃபியூ டேஸ்லயே வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த குறிப்பிட்ட நாள்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு இன்னைக்கு இங்க நிக்கிற வரைக்கும் நாங்க ஓடிட்டே தான். அந்த நைட்ல தூங்கல சரியா. அப்போ நாங்க ஷார்ட் பிலிம்ல எப்படி ஒன்னா இருந்து அந்த ஷார்ட் பிலிம் முடிச்சுமா, அதுவும் அப்படிதான். காம்படிஷனுக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு லாஸ்ட் டேட், லாஸ்ட் டைம், அது வரைக்குமே போராடி ஷார்ட் பிலிம் அனுப்பி கேரளா ஃபெஸ்டிவல்ல மேக் ஃப்ரேம்ன்ற ஒரு ஃபெஸ்டிவல்ல பிஞ்சு மனசுன்னு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணி அது வந்து தமிழ்நாடு கேட்டகரியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிச்சு. இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் மேக் ஃப்ரேம். அதுல வந்து 2வது பிரைஸ் மலேசியால இருந்து ஒரு லேடி டைரக்டர் திராட்சைன்னு ஒருத்தர் வாங்கினாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினோம். அதுல பெருசா வந்து நாங்க எதுவுமே செலவு பண்ணல, ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல நாங்க அந்த அவார்ட் வாங்கினோம். அப்போ ஷார்ட் பிலிம் பண்ண முடிஞ்சா நம்மளையா பெரிய படம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாரு எங்க சிவசாமி மாமா. அவர் வந்து அந்த ஷார்ட் பிலிம்ல இருந்து ஊக்கப்படுத்தி, நீ உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமா நான் கூட நிக்கிறேன்னாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய விஐபி எல்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நெய்வேலியில இருந்து ஜீவ் பாஸ்கர் சார், நிறைய பேர், எத்தனை பேர் சொல்லலாம். அவர்லாம் எனக்கு நெய்வேலி எங்க இருக்கு, திருவண்ணாமலை எங்க இருக்கு, எனக்காகலாம் வந்து நின்னாங்க, ஆரம்பிச்சு விட்டாங்க. எங்க சித்தப்பாங்கெல்லாம் இருக்காங்க, தேவேந்திரன் சித்தப்பா, முத்து சாரு, சேட்டு சித்தப்பா, என் சகல வந்திருக்காரு. எல்லாருமே இது போல பேர் சொல்லணும்னா எவ்வளவு பேர் சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணமா நாங்க வந்து கேட்டப்போ நடராஜ் சார்லாம் வந்து எங்களுக்கு ஒரு தங்கறதுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம். 10 நாள் அவர் சொன்ன மாதிரி 10 நாள் 15 நாள் தான் கேட்டோம். ஆனா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் 45 நாள் கிட்ட நாங்க அவர்கிட்ட யூஸ் பண்ணோம். அவர் எந்த முகசுழிப்பு இல்லாம எங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு படமா வந்திருக்கு. இந்த படத்தை பத்தி நான் எதுவுமே சொல்லல. நான் இதுவரைக்கும் பேசினேன் படத்துடைய கதையை எதுவுமே சொல்லல. மக்களாகிய நீங்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லணும். நான் வந்து இது வரைக்கும் உலக வரலாற்றிலே வராத படத்தை நான் எடுத்திருக்கேன் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா கதையும் எம்ஜிஆர் காலத்திலும் ரஜினி காலத்திலையும் விஜய் காலத்திலும் பண்ணிட்டாங்க. அதுல நாங்க என்ன பண்ணோம் பெஸ்டா, மக்களுக்கு என்ன பண்ணோம். ஏன்னா நாங்க ஒரு படம் பண்றப்பையும் ஒரு ஷார்ட் பிலிம் பண்றப்போ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். வந்தமா ஒரு படம் பண்ணமா போனோமான்னு இருக்கக்கூடாது. அந்த படத்தால ஒரு 4 பேராவது ஏதாவது ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படின்னு நாங்க நினைப்போம். ஏன்னா நாங்க பிஞ்சு மனசு ஷார்ட் பிலிம் பண்றப்ப சிகரெட்டை பத்தி நாங்க ஒரு விழிப்புணர்வு எடுத்தோம். அதனால ஒரு 4-5 பேர் சிகரெட் பிடிக்கிறதே விட்டுட்டாங்க. இது பெரிய கிளாப்பே நீங்க பண்ணலாம். என்கிட்ட வந்து சொல்லிட்டு ஒரு குழந்தை நான் சிகரெட் பிடிக்கிறத பார்த்துட்டு ஒரு குழந்தை முன்னாடி அவங்க வருங்காலத்துல சிகரெட் பிடிப்பாங்களோன்னு பயந்துட்டு நான் நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோலாம் யூடியூப்லயே இருக்கு. அப்போ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதே போல ஒரு 5 ரூபாய் காயின் பிஞ்சு மனசு பார்ட் 2ன்னு ஒன்று பண்ணோம். 5 ரூபாய் காயின் ஒரு நம்ம தெரியாம ஒரு கடையில வாங்கிட்டோம், அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி ஒரு போலீஸ் லஞ்சம் வாங்குறத நிறுத்தணும், அதுக்கும் அவார்டு வாங்கணும். அதுலயும் நிறைய பேர் திரும்பினாங்க. இன்னொரு விஷயம், இது குடி சம்பந்தப்பட்ட படம், இதிலும் கண்டிப்பா மாற்றம் உருவாகும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல ஒரு மாற்றமும் உருவாயிடுச்சு. ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு ஓப்பனா சொல்லிடுறேன், ஒரு பீர் வாங்கிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடிட்டிங் பண்ணிட்டே இருக்காரு. அவரு என்ன ஆகுதுன்னா இதுல இருக்கிற சீனை திரும்ப 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 பார்க்க அவருக்கு ஒரு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அந்த பீரை ஒரு 3-4 நாள் தொடவே இல்லையா, குடிக்கலான்னு போறாராம், திறக்கிறாராம், தொட முடியலையா.
என்கிட்ட வந்து சொல்ல, அண்ணா எனக்கு ஒரு மாதிரியா அப்செட் ஆயிடுச்சுண்ணா அந்த சீன் எல்லாம் பார்த்துட்டு, இப்படி குடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது திறக்கிற மூடான அந்த பீர் எடுத்து குடிக்கலண்ணா அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போ மெய் சிலுத்துருச்சு எனக்கு. அப்போ ஒரு சாதாரண ஒரு எடிட்டட் வேர்ஷன் படம் பார்த்துட்டே ஒரு மாற்றம் உருவாக தொடங்குதுன்னா அதுவும் அவர் சொல்றாரு, சரி யார்கிட்டயாவது கொடுத்தலான்னு பார்த்தாலும் அதுவும் தப்பாயிருமே, நம்மளால ஒருத்தருக்கு வந்து குடியை உருவாக்குன மாதிரி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு யாருக்கும் கொடுக்கலண்ணா. அப்ப என்னதான்ப்பா பண்ண, அது உடைச்சிட்டுனா. அதுதான் என்னோட படத்துக்கு கிடைச்ச முதல் வெற்றி. அப்போ நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு 4 பேர் திருந்தினா கூட நான் பண்ணதுக்கு ஒரு பெருமையா நினைக்கிறேன். 4 பேர் திருந்தினா போதும். இதுல டீ டோட்டல் இருக்கிறாங்க என் படத்துல. ஐ எம் ஆல்சோ டீ டோட்டலர். வினோத், நன்னாரி வினோத் ஆல்சோ டீ டோட்டலர். இங்க படத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட டீ டோட்டலர், எந்த கெட்ட பழக்கம் இல்லாத இருக்கும். ஸோ நான் இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். ஆடியோ லான்ச் பண்ணிட்ட பிறகு இந்த படத்துல இருக்கிற டீ டோட்டலரை மேலே ஏற்றி அவங்களுக்கு ஒரு சிறப்பு மரியாதை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு திருந்திட்டேன், குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தா அவங்களுக்கு தனியா ஒரு ப்ரெஷ் ஷோ வச்சு அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்தோமா ஒரு டைரக்டரா வந்து படம் பண்ணோமா, சம்பாதிச்சோமா, வியாபாரம் பண்ணோமா அப்படின்னு போகாம சமுதாயத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க என்னால முடிஞ்சதை நான் எடுத்து வைக்கணும்னு நடிச்சு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ ஒரு குடியால ஒரு குடும்பம் என்ன ஆகும் அப்படின்ற விஷயத்தை தான் கருவா வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா வேணும். பத்திரிகை நண்பர்களே, உங்க எல்லார்கிட்ட நான் ரொம்ப பணிவா கேட்டுக்கிறேன். இந்த படத்தை நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் லுக் நீங்க நினைச்சிருக்கலாம், ஒரு மினி ஆடியோ லான்ச் மாதிரி ஆயிருக்கு, கரெக்டுங்களா? அதை செஞ்ச ப்ரொடியூசர் வடிவேல் அண்ணனுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கிளாப் பண்ணலாம். ஏன்னா எங்களை நம்பி அவர் கூட நின்று, எங்க அண்ணன், ஆக்சுவலா வடிவேல் அண்ணன் எங்க அண்ணன், என்னுடைய சகோதரர், அவர் வந்து நீ பண்ணுப்பா, உனக்கு என்ன வேணுமா பண்ணுன்னு சொல்லி எனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து வடிவேல் அண்ணன், எங்க மாமாலாம் வந்து கூட வந்து, எங்க சித்தப்பா கூட இருக்க எல்லாரும் வந்து ஒத்துழைச்சு இந்த ஒரு படமா உருவாக்கி இருக்கிறோம். இது வந்து கண்டிப்பா மக்களுக்கு 4 பேருக்கு பிடிச்சா கூட எனக்கு போதும், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அப்படின்னு நடக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பசியில் சத்தமே காணும். நான் சத்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன், இங்கே இருந்தால் எந்த சத்தமும் வரல. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் பேர் சோனியா. இந்த படத்தில் நான் ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 2-வே ஸ்டோரி மாதிரி. ஸோ நானும் என்னோட கேரக்டரை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சான்ஸ் கொடுத்த சுரேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் பல பேரை பார்த்துருக்கோம், பட் எங்களுக்கு யாருமே சாட்டிஸ்ஃபை ஆகலை, பட் பண்ணதுக்கப்புறம் உங்களவுக்கு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். ஸோ அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தேட்டரில் நீங்களும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த சப்போர்ட்டை எப்போவுமே கொடுக்கணும் எங்களுக்காக, எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் எப்போவுமே உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. ஆமாம், விழாவின் ஹீரோ நீங்கள் தான். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், திரை சார்ந்த நடிகர் நடிகைகள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இது என்னுடைய முதல் மேடை. எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் கொஞ்சம் வளர்னாலும் மன்னிச்சுக்குங்க. எனக்கு இந்த திரைப்படத்தில் பாடல் எழுத வாய்ப்பு அளித்த திரு வடிவேலன் சார், மக்கள் ராஜ்யம் கட்சி தலைவர் சிவசாமி சார்,
இந்த படத்தின் நடிகர், கதாநாயகன், இயக்குனர் திரு சுரேஷ் பாபு சார், எங்களுடைய மேலாளர் நன்னாரி வினோத் சார், நடிகர் சிங்கராஜ் சார், ஹீரோயினி மேம், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த இடத்த வாய்ப்பு கொடுத்த இவங்க எல்லாருக்கும் கரெக்டாக நான் வேலை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து மகாலிங்கம் சார் தான் இந்த பாடலை பாடியிருக்காரு. அவர் வந்திருக்க போர்ஷன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடுத்து இந்த திரைப்படத்தை அனைவரும் பார்த்து பெரிய அளவில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த விழாவினை சிறப்பாக ஆரம்பித்து முடித்த மீண்டும் நான் சொல்கின்ற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் படக்குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் தவறாம சாப்பிட்டு போங்க. இப்பொழுது என்னுடைய அசிஸ்டன்ட் நடிகர், இயக்குனர், வருங்கால இயக்குனர் தம்பி மணிகண்டன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனக்கு வினோத் ஐயா தான். எனக்கு முதல்ல லால் சலாம்னு ஒரு படம், அதுக்கப்புறம் பேச்சுலர் பார்ட்டின்னு ஒரு படம் கம்பேக் கொடுக்க வச்சிருக்காரு. இந்த படம் ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். இந்த படம் மாபெரும் கருப்போட காந்தாரோட வெற்றி அடையும். இது எங்க அம்மா மேல சத்தியம், பச்சையம்மா. நன்றி. விட பையன். நன்றி.